பிரிய சூர்யா, போஜன பிரியா பீமா, நடனப்பிரிய நடராஜ, கனகப்பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய நான் படைப்பு தொழிலுக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாண்ட அங்கங்களில் தோன்றிய சனகர், சனந்திரர், குமாரர், சனத்து, சுயதரர் ஆளோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் துணையில் தோன்றினேன். மக்கள் விருத்திக்காக படைக்கப்பட்டாய் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை தொண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன். அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ அந்த பெண்களோடு 3 பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுயமுறைந்து நாரதன் என்றே பெயர் பெற்று விளங்குவாய் என்று சபித்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து 3ஆம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர வளத்தால் அரிய தவத்தை செய்து தக்கடி மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு வேறு ஒருடம் தங்கினால் என் தலையை வெடிக்க கழுதனை சமைத்தார். அதையும் ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் நல்ல வாய்ப்பை பெற்றேன். வழக்கம் போல் மும்மூர்த்திகளிலே முக்கன்மூர்த்தியாகிய அத்தியிலே கரம் மத்தியிலே உட புத்திகளோட மத்தியிலே அத்தியிலே கரம் மத்தியிலே உட புத்திகளோட மத்தியிலே நெற்றி சதாசுவண்டை சொன்ன மெய்யப்பானை வாழை பொண்ணு முத்தி நாதனி ஒவ்வொரு உருளை அண்டரண்டமும் அனைத்திலும் உள்ளவும் கண்டங்களை கச்சிற் கடவுளை ஏகநாதனை இணையடி இறங்கிவின் போகமாவரை போற்றுதல் ஒளிந்தபடி பேரின்ப வீடுபத்தி தரும் சிவபெருமானையும் அன்னை உமாதேவியையும் கையில் கண்டு வழங்கி அவரது ஆசி பெற்று வைகுந்தம் சென்று அந்தி காலை உச்சி 1 ஆடுகின்ற திட்டமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தை மிளவு ஞானமும் தெரிஞ்சவிக்க மந்திரம் எந்தை ராமராம நாமமென்னும் நாமமே என ஒற்றக்கூடிய என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான என் அன்னை தந்தை நல்லாசியுடன் இப்பூனைகளே தமிழ் கடவுள் ஒருவருமானை காண முயற்சியை இக்குறையில தடைந்தோம். குமரி பெருமானை குலதெய்வாக கொண்டாடும் இந்த குறித்தளத்திற்கு யாவது இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திகடச்சக்கர சைமுகவேந்தரான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர உண்மணி அவரை விகடச்சக்கர வைப்பது போற்றுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திர இளம்பரை போல எயிற்றனை நந்தி மகந்தே ஞான குழந்தை புந்தையில் வைத்தனை போற்றுகின்றனே என்று சொல்லக்கூடிய அந்த கணநாதனை வணங்கினால் கூட இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த வள்ளி திருமணம் என சொல்லக்கூடிய நாடகத்தினை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தில் எங்களை எல்லாம் நடிக்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ரசிகர் கூட்டங்கள் நீங்கள் எல்லாம் மென்மேலும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமானால் எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிய நுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் பெருமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் புதுவை உடைமையின் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்பாலயத்துடைய நிறுவனர் அன்பு சகோதரர் MK ராதாகிருஷ்ணனுடைய சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த விளக்கத்தையும் நன்றியையும் உறுத்தாக்கிக் கொண்டு ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் புத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளப்பு நிறத்தாலை தொழுவோருக்கு ஒரு நாளும் திங்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை அந்த மகாமாரியை இந்த நேரத்தில் வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாலே அந்த மகாசக்தி அவளை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? இங்கு நாராயண நடிக்கும் தங்கமணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் அன்பு சகோதரர் MK ராதாகிருஷ்ணனுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு என்னுடைய பணியை தொடர்கிறேன்.
சித்தாங்கு அடைகட்டி தாயே நீ சிறு இளந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே மண்டலமாக வளவியதால் எப்படி இருக்கும் அதை போல இந்த இடத்திலே நம்முடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டுகின்ற பொழுது ஏனோ தெரியவில்லை, நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டவில்லையா அல்லது நான் தான் கத்தவில்லையா என்று குழப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கிற பொழுது கைதட்டி உற்சாகப்படுத்தினால் இன்னும் ஆரவாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்கு முன்னாலே எனக்காக என்னை பாராட்டுவதமாக தங்கராஜ் அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து விரும்படித்திருக்கின்றார்கள். அண்ணார் அவர்களும் ஊர் பேட்டு போட்டிருக்காங்க, சரியான மணிக்கு அது பிழையா இருக்கு, குடியூர் போல இருக்கு.
அன்னார் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து பிரபலித்திருக்கின்றார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமேனால், நிறைய பொருள் இருக்கும், கொடுப்பதற்கான மனம் இருக்காது சிலருக்கு. சிலர் பொருளை கொடுத்து விட்டு குறைவாக கொடுத்திருக்கிறோம் என்ற இயக்கமும் தாக்கமும் அவங்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருக்கும். அந்த வகையிலே எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து பிரபலித்திய அந்த அன்புள்ளம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மல்லிகையை வெண்சங்கா வண்டூத வான்கருப்பு வெள்ளி கடையறிந்த மெய்கரப்ப உழைவனர் மென்மாலை துணை செய்ய மன்னர் நடந்ததே பொன்மாலை என்று இப்பொழுது என்பது போல முத்திக்கு வித்தாக மூர்த்தியை தொழும் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தான் வேண்டும் என்றபடி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் லீலை கதிரவன் ஒளியால் இது காலை. ஆகவே குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 இடத்திலே மலையை சார்ந்த இடத்தை குறிஞ்சென்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு காக்கும் குமரக்கடவுள் கிருபையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன என்ன இன்பம் தரும். இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கிற பொழுது 1000 நாவுகளை கொண்ட அந்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காது. எங்கு அழகு நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது. மேலும் ஸ்ரீமன் நாராயணன் அமைப்பால் சிறப்போடு விளங்கக்கூடிய இந்த இடத்தை நாம் எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாணலை எங்கு வரவழைப்போம். நதியோரம் நாடல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல
மறக்கடி, எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னில் என்னை இணைத்து விடு, இருந்தால் இதையும் முன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை, பார்த்திருந்தேன், பாதை தெரியவில்லை, பூத்து வந்தது காகிதம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த இடத்தினர் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே செல்லென்று பூத்திருக்கக்கூடிய இந்த சிறுநெஞ்சு காட்டியலே நெல் என்று கூறிவிட்டு நெடுந்தூரம் பிறந்தாலே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இந்த செந்தமிழ் தூய்மொழியாலே இங்கே நினைத்து பார்க்கின்ற பொழுது அடட போல்
ஆனால் ஏதோ ஒரு சத்தம் என்னோட உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறது. என்னவென பார்க்கலாம். ஆஹா, ஆரோலம் சொல், ஆரோலம் சொல், ஆரோலம் சொல் என்ற அருமையான கானம் என் அனுபவத்தில் கேட்டு இந்த ஆரோலம் சொல் என்ற கானம் ஆறுமுகாவா ஆறுமுகாவா என்று அந்த குறிஞ்சிடக்கணவன் குமரனை அழைப்பது போன்றால் அவன் ஓங்காரத்தை உச்சரிக்கிறான். தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மடுற்றுக்கருவி என்ற பஞ்சக்கருவிகளை மிஞ்சும் குரலோடு பேரியான், மகதியான், சகுனையான், செங்கோட்டியான், புள்ளங்குழல் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளின் ஓசையோடு உயர்ந்ததுமான இம்மனதின் கவனத்தையும் அங்க அவயங்களையும் பேரின்ப நோக்கம் கொண்டு பார்க்கின்ற பொழுது முப்பளவோ சர்க்கரையோ உட்கடைந்த நல்ல உதோ செற்பரிய நற்சரச்சந்தமளோ அற்புதமாய் பேசும் கிளி போல ஆளும் சோ ஆகா குழல் இனிது யாழ் இனிது என்கிற மக்கள் மணலை சொல் கேளாதவன் என்று சொன்னானே வள்ளுவருதகை. அப்படிப்பட்ட குரலின் ஓசையை விட யாழின் ஓசையை விட இனிமையாக இருக்கக்கூடிய இந்த கானத்தை நாம் யாரை தூதாக விட்டு அறிந்து கொள்வது என்று குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்திலே அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையில் வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. பெண்ணுருவில்
சப்தம் எழக்கூடிய அளவிற்கு அமைதியான இடம். ஆஹா, இப்படிப்பட்ட ரசிகர்கள் பார்த்தீர்களா? மனதிற்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்க வேண்டும். இவள் யார்? எக்குடில் பிறந்தவள்? இவள் திருமணத்துக்கு வர காரணம் என்ன என்ற ஞானத்தை நோக்கும் பொழுது இந்த பெண் மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்ல, தெய்வாம்சக்குள்ளதாக உள்ளான். ஆகவே சுந்தரம் நிறைந்த காணும்போது மச்சக்குருமோ ராகம் நரசிம்மோ வாமனம் ராமா பரராமா பரசரமா கிருஷ்ணா என்று ஸ்ரீமன் நாராயண அவதாரங்களிலே வாமன அவதாரத்தின் போது வரது ஆனந்த கண்ணீர்கள் அமர்வள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் தோன்றி முருகபெருமானை வளர்க்க தேவருக்கு அமர்வள்ளி தேவேந்திர மகனாக தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் சூரவத்மணி சுப்பிரமணிய கடவுள் முதல் தரமாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வேனை முருகன் நடந்த அதே சமயம் நம்பியால் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் உன்னை இரண்டாவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒருவருமான் வள்ளிக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தக்க காலம் நெருங்கிவிட்டதாகவே அந்த வள்ளியை சந்தித்து நம் கழகத்திற்கான வாய்ப்பையும் கந்தபெருமானின் கல்யாணத்தை முடித்த காரியத்தை சாதிப்போமானால் அதற்கு அங்கு யாரோ ஒரு வழக்காடமானது அவனை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேசி அதன் பின் வள்ளியை சந்திப்போம். நாராயண 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 வகை